Hi there guys, welcome back. This is Kishoria, founder and CEO of Trade Achievers. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இப்போ பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஈரான் வர்சஸ் யூஎஸ் அண்ட் இஸ்ரேல். ஸோ இந்த வாரம் பற்றி தான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் இது எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டை இம்பேக்ட் பண்ணலாம். இன்றைக்கே நிறைய பேர் மார்க்கெட்டில் பார்த்துருப்பீங்க, ஒரு பெரிய இம்பேக்ட் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் மார்க்கெட்டில் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3-4% கீழே வந்துட்டு மறுபடியும் ரிகவர் ஆகி கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 1.25% மார்க்கெட் போய் நின்றுடுச்சு. ஸோ இதுக்கு அடுத்தது ஒரு பெரிய கிராஷ் வருமா? ஏன்னா நிறைய இப்போ நியூஸஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் மார்க்கெட் பயங்கரமாக கீழே விழுந்துடும், அதுக்கப்புறம் டோட்டலாக மார்க்கெட் ஒரு பெரிய ஃபுல் ஸ்கேல் வார் வந்துடும், வேர்ல்டு வார் 3 வரப்போகுது, இந்த மாதிரிலாம் நிறைய நியூஸஸ் வரதுனால பேனிக் செல்லிங்கும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ஒரு விஷயம் டேட்டா இஸ் த கீ. என்னன்னா நம்ம முன்னாடி இருக்க டேட்டாஸை பார்த்தோன்னா ஓரளவுக்கு நமக்கு ஐடியா கொடுக்கும். இதுக்கு முன்னாடி வார் நடக்கும்போது மார்க்கெட் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுச்சுன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்றதுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ண போறோம்னா, இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த வாரெல்லாம் எப்போ இதுன்றதை பார்த்தலாம். அதில் பார்க்கும்போது நமக்கு என்ன ஆச்சுன்றது தெரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2023 காசாவோட இஸ்ரேல் கான்ஃப்ளிக்ட் வரும்போது நடந்தது. அன்னைக்கு ஆனாலும் பெருசாக அதில் உங்களுக்கு மொமெண்டம் எதுவுமே கொடுக்கல. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரஷ்யா யுக்ரைன் வார் ஸ்டார்ட் ஆச்சுல. ஸோ உலகமே பார்த்துட்டு இருந்த ஒரு முக்கியமான ஒரு நாள். ஸோ ரஷ்யா யுக்ரைன் வார், அந்த யுக்ரைன் வார் அப்போ என்ன ஆச்சுன்னு பாருங்க மார்க்கெட்டு. ஸோ மார்க்கெட் கேப் டவுன் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 5% என்னாச்சு, மார்க்கெட் ஃபால் ஆச்சு. ஃபால் ஆகிட்டு அடுத்த நாள் என்ன ஆயிடுச்சு, திருப்பி ஒரு 3-4% ரிகவர் ஆகி மறுபடியும் ஒரு பாட்டம் அவுட்ன்றது எவ்வளோ தூரம் வந்துச்சுன்னா ஒரு டோட்டல் 8% வரைக்கும் மார்க்கெட் என்னாச்சு, ஃபால் ஆச்சு. ஃபால் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, மார்க்கெட் திருப்பி ரிகவர் ஆகி அந்த ஃபால் ஆனதை தாண்டி மேலே போயிட்டு அதுக்கப்புறம் ட்ரெண்டிங் மார்க்கெட் நார்மலாக கண்டினியூ ஆரம்பிச்சிச்சு. அதனால இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு பெருசாக இம்பாக்ட் கொடுக்கல. ரஷ்யா யுக்ரைன் வார் இன்னும் போயிட்டு தான் இருக்குது, அது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ 2020 இது ஐ திங்க் இது அந்த கசேம் சலமானி அப்படின்ற ஒரு மேஜரை யூஎஸ் அடித்தாங்க. அந்த இதுக்கான ஒரு பெரிய இம்பேக்ட்னு ஒன்றும் பெருசாக இல்லை. ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் வந்துட்ட பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா, இமீடியட்டாக ஒரு ஃபுல் ஸ்கேல் வார் பிரேக் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. ஆனால் அன்றைக்கி மார்க்கெட் ஒரு 2% நமக்கு ரியாக்ட் பண்ணுச்சு. 2% ரியாக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது ஒரு என்ன சொல்கிறது, நெக்ஸ்ட் வீக்கே அதெல்லாம் ரிகவர் ஆகி போயிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி நம்ம கொஞ்ச நாள்லேயே கோவிட் கிராஷ் மார்க்கெட்டில் வந்துச்சு. நம்ம இப்போ பார்க்குறது பர்டிகுலராக வார் டைமில் என்ன நடந்துச்சு, இல்லை ஒரு பெரிய ஸ்ட்ரைக், ஒரு மிலிட்ரி ஆப்ரேஷன் நடக்கும்போது என்ன நடந்துச்சுன்றதான் இப்போ பார்க்குறோம். அதுக்கப்புறம் எமனில் சிவில் வார் அனௌன்ஸ் பண்ணி இது பண்ணாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மார்க்கெட் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா 1.5% பெருசாக ஒன்றும் இதுவாகல. ஸோ யூஎஸ் எமன் சிவில் வாரில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அரவுண்ட் 1.5%. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வார் அகெயின்ஸ்ட் ஐசிஸ். இந்த ஐசிஸ் தான் பயங்கரமாக, ஏன்னா அந்த 2014-15 இருந்தவங்களுக்கு தெரியும், நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு தெரியும், நிறைய வீடியோஸ் வந்துச்சு அந்த டைமில். அவங்க ரொம்ப கொடூரமான சில விஷயங்கள்லாம் பண்ணுறது எல்லாருமே பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த டைம் ஸோ அந்த டைமில் அந்த ஐசிஸுக்கு எதிர்க்க இது பண்ணும்போதும் அப்போ எவ்வளோ மார்க்கெட் ஃபால் ஆச்சு அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு 2.5% மார்க்கெட் கீழே இறங்குச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு மேஜர் விஷயங்கள் எடுக்கிறோன்னா லிபியாவோட சிவில் வார். ஸோ லிபியாவோட சிவில் வார் அப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அனௌன்ஸ் பண்ணி இது பண்ணது போக ஒன்றுமே ஆகலை. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு கீழே ஃபுல்லாக ரிகவர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் நார்மல் ஸ்டாண்டர்டுக்கு டபுள் பாட்டம் எடுத்துட்டு மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ நமக்கு லிபியாவோட சிவில் வார்லேயும் பெருசாக ஒன்றும் மொமெண்டம் கொடுக்கல. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மேஜர்னா 2001 and 2003 ஈரானோட வார். ஸோ ஈரான் வார் டைம்லேயும் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, அந்த டைமில் கொஞ்சம் கீழே வந்துச்சு மார்க்கெட். அது அன்னைக்கு ரியாக்ட் பண்ணுச்சு. ஸோ அன்றைக்கி ரியாக்ட் பண்ணது என்னவோ ஒரு 2.5%. அதுக்கப்புறம் ஒரு வரக்கூடிய நாட்களில் ஒரு 6% கீழே அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரிகவர் ஆகிடுச்சு. ரிகவர் ஆகி மார்க்கெட் மறுபடியும் ஒரு கொஞ்சம் கீழே அது கிட்டத்தட்ட ஒரு 10% வரைக்கும் மார்க்கெட் ஆனால் ஜஸ்ட் ஃபியூ வீக்ஸ் அண்ட் மந்த்ஸ்லேயே மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, அந்த லெவல்ஸ் எல்லாம் பிரேக் ஆகி மறுபடியும் ரிகவர் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு மேஜரான ஒரு விஷயம் எல்லாருமே இம்பேக்ட் பண்ணது எதுனா 9/11. ஸோ உங்களுக்கு யூஎஸில் இடிக்கும் போது அந்த டைமில் மார்க்கெட் இதை 9/11 அந்த இடத்துல மார்க்கெட் விழும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நல்ல ஒரு பெரிய மொமெண்டம் கொடுத்துச்சு. டெரரிஸ்ட் அட்டாக் அது எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு 10%. ஸோ மேக்ஸ் அப்ஸ்கேல் அப்படின்ற பட்சத்தில் நம்ம பார்க்கும்போது எவ்வளோ பார்க்க முடியுதுன்னா ஒரு 10% வரைக்கும் நம்மளால்
இந்த வார் டைம்ல ஒரு பெரிய இது. ஏன்னா, நீங்க இந்த வேர்ல்டு வார் கூட இத கம்பேர் பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, டேட்டாஸ் வந்து வேர்ல்டு வாரோட டேட்டா எடுத்துட்டு, வேர்ல்டு வார் டைம்ல பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வார் 2ல இவ்ளோ தூரம் ஃபால் ஆச்சு. சில்வர், கோல்டு இதெல்லாம் இதுவாயிடுச்சு. ஸோ இந்த மாரி ஒரு விஷயத்த எடுத்துட்டு வந்து பிரசன்ட் பண்ணுவாங்க. வி ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். நம்ம வந்து ஒரு நேஷனல் வாரையும், வேர்ல்டு வாரையும் கம்பேர் பண்ண முடியாது. ஸோ நேஷனல் வார்ன்னும் போது டேட்டா எடுக்கும்போது, நீங்க நேஷனல் வாரோட டேட்டாஸ் தான் எடுக்க முடியும். இது வந்து வேர்ல்டு வார் கிடையாது. இப்போ வந்து ரஷ்யா, சைனா, இந்தியா, அமெரிக்கா எல்லாருமே யூரோப்பிய கண்ட்ரீஸ் எல்லாருமே சண்டைக்கு வராங்கன்னா அது வேர்ல்டு வார்னு கன்சிடர் பண்ணலாம். ஒரு இடத்துல 2 பேர் சேர்ந்து ஒருத்தர் அடிக்கிறாங்க. அது வந்து நம்ம வி கேனாட் கன்சிடர் இட் அஸ் அ வேர்ல்டு வார். இட்ஸ் நேஷனல் வார். அது போயிட்டு இருக்கு. அண்ட் ஒன் மோர் திங், இப்போ லீடரும் இல்லாம போயிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்க என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போறாங்க, இல்ல அவங்க திருப்பி ஒரு புது லீடர்ஷிப் ஆரம்பிச்சு இதுக்கப்புறம் ரிட்டாலியேட் பண்ற மெஷர்ஸ் எப்படி எடுக்க போறாங்க, இது ஒரு ப்ரொலாங்டு வாரா போகுமான்றதே டவுட்டா தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பெரிய ப்ரொலாங்டு வாரா போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏற்கனவே ட்ரம்ப் அவரோட அனௌன்ஸ்மெண்ட்ல என்ன சொன்னாரு, இது இன்னும் ஒரு 4 வீக்ஸுக்கு கண்டினியூ ஆகலான்ற மாதிரி. என்ன பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் சொல்றதை 100% நம்ம ஏற்றுக்க முடியாது. ஏன்னா போன வாட்டி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறோம், 12 days ஆஃப் வார். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா யூஎஸ் வந்து ரிட்டர்ன் எடுத்துடுறோம், நாங்கள் எதுவும் இதுக்கு போகலன்னு சொல்லிட்டு, ஈரானில் எதுவும் அடிக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள்லேயே திருப்பி என்ன பண்ணாரு, ஒரு 1 or 2 daysல அந்த ஃபிளைட்டர் பாம் ஜெட்ஸ் யூஸ் பண்ணி அந்த அண்டர் கிரவுண்ட் இது வந்து நியூக்ளியர் சைட்ஸ் எல்லாம் வந்து பிளாஸ்ட் பண்ணிட்டோம்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் டக்குன்னு சொல்லிட்டு ஒன்று செய்யறதுல ஒரு பெரிய மாற்று கருத்து இல்லை. ஸோ அதனால ட்ரம்ப் சொல்ற மாதிரி 4 வாரம் கூட இது ப்ரொலாங் ஆகுமான்றதே ஒரு பெரிய டவுட்டாக தான் இருக்கு. ஏன்னா இது அந்த அளவுக்கு தான் ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு. ஸோ மை டேக் திஸ், இது ஒரு பெரிய ப்ரொலாங் வாரா போகுன்றதுக்கு எனக்கு பெருசா இது இல்லை. பட் இருந்தாலும் நம்ம எதையும் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணுவோம்னா நடக்கக்கூடிய நடைமுறை என்னன்றதை பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் நமக்கு இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சாட்டர்டே நியூஸ் வந்தோடனே சண்டே மார்னிங் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய நியூஸ் வந்த உடனே மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, மண்டே காலைல நமக்கு ரியாக்ட் ஆகி கிட்டத்தட்ட 4% கிட்ட நமக்கு என்ன ஆச்சு, மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆச்சு. ஸோ எக்ஸாக்டாக நமக்கு ப்ரீவியஸாக நம்ம போன வாட்டி ரிவ்யூ ப்ரிவியூவில் கூட பார்த்துருந்தோம் தெரியுமா, இந்த கேப் டவுன் இருக்குது. ஸோ அதை ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அங்கே தான் வந்திருக்குன்ட்டு. ஸோ அந்த இடத்துல இருந்து திருப்பி எங்கே வந்துச்சுன்னா, இன்னைக்கு வந்து டோட்டலாக ஒரு 2% மார்க்கெட் ஃபால் ஆகிட்டு திருப்பி இன்னைக்கு ரிகவர் ஆகிடுச்சு. ரிகவர் ஆகி க்ளோசிங்கில் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 1.25% தான். அது நார்மல் ட்ரேடிங் டேஸ்லேயே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். திருப்பி ரிகவர் ஆகிடுச்சு. ஆனாலும் மார்க்கெட் எங்கே வந்து ஃபார்ம் ஆயிருக்குன்னா, எக்ஸாக்ட்லி ப்ரீவியஸாக இருந்த சப்போர்ட் லெவல் இருக்குது பார்த்தீங்களா, அதே ரேஞ்சில் தான் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஸோ நிஃப்டியோட சப்போர்ட் ரேஞ்ச் வில் பி 24,400ன்றது அடுத்த லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக இருக்கும். ஒருவேளை இந்த 24,400 பிரேக் ஆகி கீழே வீக்லியில் க்ளோஸ் வச்சாதான் நமக்கு அந்த கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் பார்த்துருந்தோம் இதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ என்ன ஆச்சு, மார்க்கெட் அதை பிரேக் ஆகி திருப்பி இந்த லெவல்லே தான் வந்து நின்றுட்டு இருக்கு. இது பிரேக் ஆகி வீக்லியில் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா இந்த கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் என்ன ஆகிடும், பிரீச் ஆகிட்டு இது இன்வேலிட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் மார்க்கெட் எவ்வளோ தூரம் போகலாம், இதுக்கு அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் அரௌண்ட் 22,600 கிட்ட இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1,800 பாயிண்ட் கீழே தான் இருக்கு சப்போர்ட். ஸோ இது உடச்சதுன்னா அடுத்த லெவல். பட் இருந்தாலும் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் திரும்ப ஏறுன்றது தான் எக்ஸ்பெக்டேஷன். அதே மாதிரி கீழே உடைச்சாலும் இதை ஒரு பேனிக் செல்லிங்காக பார்க்காம, பொசிஷன்ஸை வந்து உடனே இது பண்ணாமல், நான் அதை முன்னாடியே ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், கேஷை ஹோல்ட் பண்ணுறதுக்கான டைம் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு வாரோ, ரூமர்ஸ் ஆஃப் வாரோ, இல்லை ஒரு மார்க்கெட் கிராஷ் ஆக போகுதுன்னு ஒரு இது வரும்போது தட் இஸ் த டைம் டு மேக் மணி. ஸோ கீழே வர நம்ம ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கிடைக்கும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கிறது இட் பி பெட்டர். ஏன்னா மார்க்கெட் முடிச்சுட்டு இப்போ இத்தனை வார் பார்த்தோம், இத்தனை கிராஷஸ் பார்த்தோம். ஆனாலும் நிஃப்டி இன்னைக்கு எங்கே இருக்குது, 25,000 26,000 தான் இருக்குது. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இது எல்லாமே ஒரு டெம்பரவரியாக ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு இது எதுவுமே அஃபெக்ட் பண்ண போகிறது. கொஞ்சம் அந்த டெம்பரவரியாக உள்ளே போயிட்டு வெளியே வரவங்களுக்கு தான் அஃபெக்ட் ஆகுமே தவிர, லாங் டேர்மாக இந்த எஸ்ஐபி போட்டுட்டு இருக்கேன் நான் கண்டினியூ பண்ண போகிறேன்னா தாராளமாக கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த டைமில் போய் ஆஃப் பண்ணணும், நீங்கள் ஸ்டாப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ லாங் டேர்மில் இதில் போய் பேனிக் ஆகி இந்த எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணுறேன், நான் உடனே எடுத்துகிட்டு போகிறேன்னா, ட்ரை டு திங்க் லைக் அ லாங் டேர்ம் இன்வெஸ்டர். யோசிச்சு பாருங்க, நீ வாரன் பஃபெட்டோட வெல்த் அவ்வளோ பெருசாக கிரியேட் பண்ணியிருக்காப்பா, எல்லாத்தையும் பார்த்துட்டு வெயிட் பண்ணதுனால தான். ஸோ அதே மாதிரி சம்டைம்ஸ் ஒரு போர்ஷனை வந்து ட்ரிம் பண்ணுறதுல தப்பு இல்லை. இப்போ என்கிட்ட ஒரு 10 லட்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு 5 lakhs எடுத்துட்டு 5 lakhs ஹோல்ட் பண்ணிக்கிறேன். திருப்பி கீழே வரும்போது நல்ல ப்ரைஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல அந்த ஸ்ட்ராட்டஜி தப்பு இல்லை. மொத்தமாக எடுத்துகிட்டு வெளியே போகிறன்றது தான் பெரிய பிரச்சனையாயிடும் சம்டைம். நீங்கள் இதுவே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அசட் இருக்கு, அந்த அசட் வந்து பயங்கர வாலடைல் அசட், அந்த மாதிரி விஷயத்துல நல்ல ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே வரீங்கன்னா தப்பு இல்லை. பட் இதுவே வந்து ஒரு நல்ல செக்யூர்ட் அசட்ல தான் இருக்கும். அதே மாதிரி இந்தியன் எக்கானமியில் நம்பி போடுறோம், நம்ம லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ண போறோம்னா நீங்கள் இதை குறித்து பயப்படணும்னு அவசியம் இல்லை. இந்த வார், இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கிறது, நடுவில் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஃபாலோ ஆகிறதெல்லாம் நார்மலாக நடக்கும். இந்த சைக்கிள் முடிச்சுட்டு மார்க்கெட் மறுபடியும் மேலே தான் ஏறப்போகுது. இப்போதைக்கு மார்க்கெட் சைட்வேஸ் இருந்ததுனால திருப்பி நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கீழே எவ்வளோ தூரம் வந்துச்சுன்னா மறுபடியும் இதே லெவலுக்கே வந்துடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7% மார்க்கெட் மேலே, அதான் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. இன்னும் அந்த ரேஞ்ச் என்னன்னா 26,400
24,400 தான் நமக்கு ஒரு பெரிய ரேஞ்ச். ஸோ இந்த 2,000 பாயிண்ட்ஸ் ரேஞ்சுக்குள்ள தான் மார்க்கெட் இருக்கு. ஸோ இதை பிரேக் ஆச்சுன்னா தான் அடுத்த லெவல் எங்கே போகுதுன்றது நம்ம பிளான் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு இது உடைக்காத வரையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். வீக்லி சார்ட்டில் நம்ம க்ளோஸ் ஆகணும். ஏன்னா சம்டைம் என்ன ஆகும், ஒரே ஒரு கோடு வந்துட்டு திருப்பி மார்க்கெட் என்ன ஆகிடும், ரிகவர் ஆகிடும். ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நியூஸஸ் எல்லாமே வந்துட்டு இருந்தாலும் பேனிக் ஆக வேணான்றதுக்காக தான் இந்த வீடியோவை போடுறது. நிறைய பேர் பேனிக் ஆகிடுறீங்க. என்னன்னா கமெண்ட்டில் வந்துட்டு சார் என்ன ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் அவ்வளோதானா, மார்க்கெட் முடிஞ்சிடுமா, பயங்கரமாக கிராஷ் ஆகிடுமா. அதுக்கு தான் ப்ரீவியஸ் டேட்டாலாம் பார்த்தோம். எல்லாமே பார்க்கும்போது ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, வார் அன்னைக்கு இல்லை அன்னைக்கு ஸ்ட்ரைக் பண்ணுற அன்னைக்கு பெருசாக இம்பாக்ட் ஆகாது. அதுக்கு முன்னாடியே ஃபியர் ஆஃப் வாரில் தான் மார்க்கெட் இறங்கிடும். நமக்கு ஆல்ரெடி மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு ஃபியர்லேயே மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 7-8% கீழே வந்துடுச்சு. மேபி another 2% 3% கூட சான்சஸ் ஆர் தேர். பட் முடிச்சிடுச்சுன்னா மறுபடியும் என்ன ஆகிடும், மார்க்கெட் ரிகவர் ஆகிடும். ஸோ இந்த டைமில் தான் பாதி பேர் என்ன பண்ணுவாங்க, பேனிக் ஆகி வெளியே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஏறிட்ட பிறகு மேலே வந்துட்டு வாங்கலான்ட்டு உள்ளே போயிட்டு வரும். திருப்பி ஒரு இறக்கத்தில் இந்த சைக்கிளில் மாட்டிட்டு லாஸ் பண்ணிகிட்டே வருவாங்க. ஸோ ரீட்டைல் ட்ரேடராக இருந்தாலும் ட்ரை டு ஹேவ் அ லாங் டேர்ம் மைண்ட் செட். ப்ராப்பரான டைமில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிங்கன்னா, அதே மாதிரி டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கிடைக்குதுன்னா இட்ஸ் ஆல்வேஸ் a குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இப்போ இதை பார்த்தோன்னே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பேனிக் ஆக வேண்டாம். இன்னும் இது ஃபுல் ஸ்கேல் வாரா எப்படி போக போகுதுன்றது பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இது ஃபுல் ஸ்கேல் வாரா போகிறதுக்கு மேபி வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. கொஞ்ச நாளில் இது டீஎஸ்கலேட் ஆகிடும்ன்றதை நம்புவோம். ஃபியூச்சரில் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அந்த டைமில் நம்ம எப்படின்றதுனா ரிவ்யூ இல்லை வீடியோவோ நான் கண்டிப்பாக போடுறேன். ஆல்ரைட், ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். டேக் கேர்.